யூடியூப் இப்போ 4 தெரிக்க வர அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னு முத்தா இருக்கு. வீடியோக்குள்ள போலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய சேனல் வந்து மானிடைசேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிருச்சுனா நம்ம வந்து மானிடைசேஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் டீம்ல இருக்க ஹியூமன்ஸ் வந்து பார்த்து உங்க சேனல்ல ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து போடுறீங்க இல்ல உங்க சேனல் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்து அவங்களுக்கு இல்ல அப்படினா என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க உங்க மானிடைசேஷன். உடனே நமக்கும் வந்து பார்த்தோம்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். இந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அப்பீல் வயா வீடியோ வித் இங்கிலீஷ் சப்டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய சேனல் வந்து மானிடைசேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து அனுப்பணும். அதாவது என்னுடைய சேனல் வந்து இந்த மாதிரி சேனல் நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டென்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பணும். நீங்க அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறீங்க இல்லையா அது வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் பட் யூடியூப்ல வந்து சப்போர்ட்டா வந்து அந்த லாங்குவேஜ் இல்ல அப்படின்னா நீங்க கீழே ஒரு சப்டைட்டில் ஆட் பண்ணி அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பும்போது அவங்க அந்த வீடியோல என்ன இருக்கு உங்க சேனல் எதை பத்தினது அப்படின்றத நீங்க ஒரு விளக்கமா செஞ்சு அனுப்புறீங்க இல்லையா அந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு ஓகே அப்போ இந்த விஷயங்கள் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மானிடைசேஷனை வந்து எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. அதாவது அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் வந்து மானிடைஸ் ஆயிரும். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை தான் கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே இதை வந்து ரோல் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படினா கம்யூனிட்டி போஸ்ட் தான். சோ ஆல்ரெடி இத பத்தி நம்ம டெடிகேட்டடா வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ நீங்க பாக்கலனா கார்டு இங்க கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க. அதாவது உங்களுடைய சேனலுக்கு வெறும் 500 பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். இனிமேல் உங்க சேனலுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து வரும். அதே போல 500 சப்ஸ்கிரைபர் கீழ தான் ப்ரோ இருக்கு எனக்கு எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க உங்களுக்கும் அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 500 சப்ஸ்கிரைபருக்கும் கீழ இருக்கவங்களுக்கும் நாங்க கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்க சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துருச்சு எப்போ ப்ரோ எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா மேபி 1 வீக் வந்து டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வரதுக்கு. இந்த ஒரு அப்டேட் சொல்லிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படினா டிஸ்கஷன் டாப் வந்து ரிமூவ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே. இது வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதியில இருந்து இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். மூணாவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படினா YT ஸ்டுடியோ ஆப்ல தான். இதுல என்னன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளால இன்னும் கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்க முடியும். நம்ம பிசில எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் பார்க்கறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்லயும் உங்களால நிறைய டீடைல்ஸ் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரெவென்யூ வந்து பார்க்க முடியும். மாசம் நமக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு. நீங்க பிசில பாத்தீங்கன்னா இது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே விஷயத்தை வந்து நமக்கு மொபைல்ல வந்து கொண்டு வராங்க ஆப்ல. டிரான்சாக்ஷனல் ரெவென்யூ அதாவது உங்க யூடியூப் பிரீமியம்ல எவ்வளவு வந்திருக்கு அதே போல நார்மல் யூடியூப் ஆட்சன்ஸ்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அதே போல டிராஃபிக் சோர்சஸ் எங்க இருந்து வந்து உங்களுக்கு வியூஸ் அதிகமா வந்து வருது அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களால டீடைலா வந்து பார்க்க முடியும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட YT ஸ்டுடியோ ஆப்லயே வந்து கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 2 நாட்கள்ல வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான்காவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படினா மெர்ச்சன்டைஸ். சோ மெர்ச்சன்டைஸ் உங்களுக்கு தெரியும் வீடியோ கீழ பாத்தீங்கன்னா அந்த மக் டி-ஷர்ட் இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த மெர்ச் வந்து இன்னும் 5 புதிய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற போறதா சொல்லிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, போலந்து, ஆஸ்திரியா மற்றும் செக் ரிபப்ளிக் அப்படின்ற இந்த 5 கண்ட்ரீஸ்க்கு இவங்க புதுசா இந்த மெர்ச் அப்படின்றத வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த கண்ட்ரீஸ்ல நீங்க இருக்கும் பட்சத்துல உங்களுடைய சேனலுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே गाइस இந்த 4 அப்டேட் தான் இப்போ யூடியூப்ல இருந்து வந்திருக்கு. இந்த அப்டேட்ல எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்கு நீங்க ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேரும் வந்து பண்ணிடுங்க. நன்றி வணக்கம்.